உங்களெல்லாம் வேணுங்கிட்ட காமிச்சு யார் யார் வரலன்னு கேட்கறதுக்காக. நீங்க பின்னாடி பேசுறீங்களாமா? யார் பேசுறீங்க பின்னாடி? ஹலோ செக். இன்னைக்கு காணிக்கை பாடலுக்கு இன்னைக்கு பாடலில் 2 சரணம் தான் பாடணும். 3வது சரணம் பாடலை. 3வது சரணம் பாடாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஜான்சியும் உதயராணியும் லேட்டாக வந்ததுனால அந்த 3வது சரணத்தோ பாடக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினேன். காணிக்கை பாட்டலுக்கு அதை போடலான்னு நினச்சேன். அன்பு சொல்லி பாட்டெல்லாம் முடிஞ்சு வந்ததுனால அந்த பாட்டையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடாமல் வச்சேன். கவனிங்க, நம்ம எங்க தோக்குறோன்னு தெரியாம நம்ம வாழ்க்கையை சும்மா வெத்துக்கு நடத்திட்டு இருக்காருங்க. தயவுசெய்து யாருமே சொல்றேன். ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. டெய்லி திருச்சி முசிறில இருந்து துறையூர்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவாங்களாம். இந்த வாரத்துக்கு ஒருக்க ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியாதா? வர முடியாதா? அங்க போய் ஜெயிக்கணுமா? கோயிலுக்கு வராத பிள்ளைங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க? நான் லிஸ்ட் தரேன், வந்து பாருங்க. நம்ம கடவுள் எங்க வச்சிருக்கோம் தெரியுமா? வாயில வந்து தலையில வச்சிருக்கிறோம். வாயில் எங்க வச்சிருக்கோம்? ஆண்டவரே அப்படின்னே ஆண்டு எங்க வாயில் எங்க இருக்கு? ஆண்டவர் நிஜமா எங்க இருக்கா தெரியுமா? இங்க பாருங்க, இங்க இருக்காரு. சரி, என்னை பாக்குறீங்களா எங்க இருக்காருன்னு? அதான் கர்த்தர் சொன்னார், வாயில என்கிட்ட உங்க உதடு என்னை சேர்ந்திருக்குது, உள்ளமும் தூரம் இருக்குன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா எப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சும்மா வாயில சோத்திரம் அல்லேலூயா ஆண்டவர் அப்பா ஐயா ஆண்டவரே. இந்த சேலத்துக்காரங்கெல்லாம் பேசினா தேன் ஒழுகும்பாங்க. அப்படியே தேன் ஒழுகுற மாதிரி பேசுவானுங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் விஷம்தான். நான் என்ன வருத்தப்படுறேன், உங்களால நேரப்பட வரவே முடியாதா? காலைல எந்திரிச்சு என்னத்தை ஜெபம் பண்ணி நான் கேட்கறேன். இன்னைக்கு காலைல எந்திரிச்சு நீ என்னத்தை ஜெபம் பண்ண? பஸ் ஒழுங்கா கிடைக்கணும், நான் சீக்கிரம் போகணும்னு உன்னால ஜெபம் பண்ண உன்னால முடியல. அதை ஜெயிக்க உன்னால முடியல. கூரை ஏறி உன்னால கோழி பிடிக்க முடியல. அம்மா பேசுறது புரிஞ்சுக்கோங்க. நீங்க லேட்டா வந்ததை பத்தி நான் பேசல. இதை உன்னால ஜெயிக்க முடியலையே, நாளைக்கு உனக்கு கட்டி வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, உன் மகனுக்கு உன் புருஷனுக்கு கை கால் இழுத்துச்சுன்னா ஜெயிப்பியான்னு கேட்கறேன். இதுதான் கேட்கறேன் என் கேள்வி, வேற ஒன்றும் கேட்கல. 3 அடி 3 அடி தாண்டாதவன் 7 அடி எப்பரா தாண்டுவான்? எப்படி தாண்டுவீங்க நான் கேட்கிறேன். ஒரு ஆராதனைக்கு நம்மளால நேரப்பட வர முடியாது. 1008 காரணம். எத்தனை காரணம்? 1008 கரெக்டுங்க. திருவள்ளூர்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பிரசங்கம் கூட பண்ணல, என்னுடைய செய்தி எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. 16 GB மெமரி கார்டில் ஏற்றிக்கிட்டாரு. ரைட், முதல் தடவை ஏற்றிக்கிட்டாரு. இந்த தடவை போகும்போது, பாஸ்டர் மலேசியாவில் அங்கே அப்படி சொன்னீங்களா, பாஸ்டர் பஞ்சாப்ல இப்படி சொன்னீங்களா, பாஸ்டர் இந்த ஊர்ல இப்படி சொன்னீங்களேங்கிறாரு. எனக்கே ஆச்சரியம், என்னடா என் பசங்க நான் மறந்துட்டேன்டா, 15 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் அங்க அப்படி சொன்னீங்க இங்க இப்படி சொன்னீங்கிறாரு அப்படிங்கிறார். அப்ப நான் உங்க வந்தப்போ ஒரு டவுட் கேட்டார் என்கிட்ட. என்ன ஒரே ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு ஒன்றும் புரியலையா. இன்னும் நம்ம வாழ்க்கை சரியில்லாம போகும்போது வீட்டுக்குள்ள வந்தா பொண்டாட்டி கோச்சுக்குவா, பொண்டாட்டி மேல தான் 100க்கு 100 தப்பு இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒன்று கொஞ்சம் புரியலையா, கொஞ்சம் புரியல எனக்கு அப்படின்னாரு. நல்லா சொன்னீங்க. அப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து எடக்கு முடக்கா கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது எனக்கு என் பொண்டாட்டி என்ன வரும்? சண்டை வரும். நல்லா என்ன வச்சுக்கோங்க, என்ன வரும்? சண்டை வரும். இப்ப சண்டை வந்த உடனே இப்ப சண்டைய வந்து உலகத்துல இருக்கிற 1000 பேத்துக்கிட்ட சொன்னாலும் 100க்கு 100 100க்கு 1000 என் பொண்டாட்டி மேல தப்பு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை புரிய வைக்கிறேன்.
100க்கு 100 என் பொண்டாட்டி மேல தப்பு சொல்லுவாங்க. ஆனா சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ விட்டுருப்பாப்பா, அவங்க உட்காருனா உட்காரட்டும், படுக்கணும்னா படுக்கட்டும், அவங்க இஷ்டத்துக்கு விடுப்பாவும். வெளியே போறேங்கிறாங்களா? சரி, புரியுது, சரி பார்த்துக்கோங்க. கேட்டை கூட சாத்தினா கூட சாத்தியம் ஒன்றும் தப்பு இல்லை. இங்க கவனிங்கம்மா, இங்க கவனிங்க. இப்ப பொண்டாட்டி மேல 100க்கு 100 தப்பு சொல்றாங்க, எல்லாமே கரெக்ட். ஆனா உண்மையான காரணம் என்ன? நம்ம மேல தப்பு. இதை நான் பிரசங்கம் பண்ணது அவருக்கு புரியல. ஏங்க நம்ம மேல தப்புங்கிறீங்க, இப்ப பொண்டாட்டி மேல 100க்கு 100 தப்புங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அது ஐயா அதெல்லாம் ரைட்டு தான் ஐயா. காரணம் இல்லாத ஒரு சண்டை வீட்டுல வரும். உன் பொண்டாட்டி அடுத்த நாள் வந்து நான் செஞ்சது தப்பும்பா. ஆனா அப்ப சண்டை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அங்க வாலாட்டின பாத்தியா, அந்த வாலாட்டினதுக்கு இங்க சரி பண்றாருப்பா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிருங்க. அதுபோல உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீங்க ஆட்டக்கூடிய வாள்கள் தான் வெளியே கத்தர் காட்டுறார். காலைல எழுந்திச்சல்ல, படுக்கை விட்டு வந்துருச்சல்ல, நேத்தனா நான் என்ன விளைஞ்சிங்க? நேத்தெல்லாம் வேற ஏதாவது விளைஞ்சிங்களா? கத்தாவே நாளைக்கு ஆராதனைக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்களா? பண்ணலையா? பண்ணனல்ல. நான் நேரமா போகணும், தடை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணியிருந்தா அப்படி தடை வருமா? நீ லேட் ஆகுயா? உனக்கு லேட் ஆகுமா? நமக்கு ஆராதனை முக்கியம் இல்லை, பாட்டு நமக்கு முக்கியம் கிடையாது. அது என்ன பாட்டு கரெக்டா டான்னு காணி கூட தேவையில்லை. இந்த டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப மணி 11:10 வந்துடும், குழுக்குள்ள வாங்க போதும். அதனாலதான் வேக வேகமா எல்லா பாட்டையும் முடிச்சேன். நான் லேட்டா வரவங்க பாட்டு கேட்கக்கூடாது. முன்னாடி வந்தவங்க இழிச்ச வாங்க காதுல பூ வச்சுக்கிட்டு பொழப்பு இல்லாம வீட்டுல எந்த ஆடு இல்ல, மாடு இல்ல, கோழி இல்ல, துறவு இல்ல, புருஷன் இல்ல, புல்ல இல்ல, குட்டி இல்ல, வேலை இல்ல, வெட்டி இல்ல, அவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கணும். நம்ம கரெக்டா வரணும். எத்தனை மணிக்கு? சக்கு 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 சக்குன்னு அந்த ஐஏஎஸ் கலெக்டர் சினிமால லட்சுமி நடிக்கிற மாதிரி சக் 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 சக்குன்னு வரணும். அந்த 11 மணிக்கு வந்தவொடனே சும்மா டக்குன்னு 12 மணிக்கு போயிடணும். அது அடுத்த கலெக்டர் வராங்க பாருங்க, மாரியம்மா, அவங்க அப்படிதான் வழக்கமா வருவாங்க. அவங்கள ஏன்னு கேட்கக்கூடாது. கேட்டா அடுத்த வாரம் வரமாட்டேன், கேட்டா அடுத்த வாரம் தான் ஏண்டான்னு கேட்டானே. ஏமா மாரியாதா டெய்லியுமே லேட்டா வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்க நீங்க வரவா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வேணா அட்டன்ஸ் சொன்னா போடுறேன், நீங்க எத்தனை மணிக்கு வரேன்ட்டு. அது ஒரு நாள் தப்பலாம், 2 நாள் தப்பலாம், சரி 3 நாள் தப்பலாம், வாழ்க்கை முழுக்க தப்புன்னு என்னங்க அர்த்தம்? வாழ்க்கை முழுக்க தவறு செய்யாதீங்கம்மா, முயற்சி பண்ணுங்க. அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். உங்க பொண்ணுக்கு வயசு என்ன? எவ்வளோங்க? 10 வயசா? 10 தானே? சரி சரி, எந்திரிக்க வேணாம், சத்தம் போட்டு சொன்னா போதும். இதே பக்கத்துல சண்டை வரட்டும், வரைஞ்சி கட்டிட்டு சத்தம் 4வது வீட்டுக்கு போது போற சவுண்டு. வாடி அந்த தட்டுவாணின்னு சத்தம் போடுற சத்தம், அப்பா 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 சிரிக்கி மவளை அப்படின்னா சத்தம் அங்க போகுது. இங்க இருந்து இங்க என்ன வரல நமக்கு. இப்ப சரி கவனிங்க, என்ன சொன்ன வரேன்னு கேளுங்கம்மா. மாரியம்மாவுக்கு பிரசங்கம் பண்ணிடுறேன். ஏன்னா இப்பதானே வந்தீங்க பாவம். உங்க மாரியம்மாவுக்கு முடிக்கும் போது இன்னொரு காளியம்மா வந்துச்சுன்னா இன்னைக்கு பிரசங்கமே கிடையாது. இன்னைக்கு பொண்ணு 10 வயசு பொண்ணு வீட்டுல இருக்குதுங்க. அந்த பொண்ணு நாளைக்கு ஏன்னா இழுத்துட்டு போகும்போது இழுத்துட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு புரியுதுக்கா சொல்ல வரேன். இழுத்துட்டு போயிட்டு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அதை எப்படி ஜெயிப்ப? அம்மா நான் பேசுறதே புரியலையா உங்களுக்கு? ஒரு 10 மணிக்கு ஆராதனைக்கு வரத ஒரு பிசாசு உன்னை தடை செய்யறான், உன்னை ஆராதனைக்கு வர விடாம தடுக்கிறான். உன்னைய ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் 8 மணிக்கு போக மாட்டியா? சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் 6 மணிக்கு போனா போக மாட்டியா? அப்ப எப்படி போற? மாமன் ஜத்தா மச்சான் ஜத்தானா போறியா? பக்கத்து வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்தா போக மாட்டோமா? ஏன் போறோம்? நம்ம பொண்ணு நாளைக்கு வயசுக்கு வந்தா வரணும் இல்ல, அதுக்கு போறியா? அதுக்கெல்லாம் கரெக்டா போவோம் சார். இது ஆராதனை தானே. அது ஆராதனையை கேவலப்படுத்தாதீங்க, முயற்சி பண்ணுங்க. பாட்டும் ஒண்ணு இல்லை, செய்தியும் ஒண்ணு இல்லை. நம்ம அது கேட்டுட்டும் வாழலாம், கேட்காமலும் வாழலாம். நான் சொல்ல வர கருத்து, இந்த பிசாசம் உன்னால ஜெயிக்க முடியலன்னா வேற எந்த பிசாசம் நீ ஜெயிக்க போற? இதுதான் ஏன் வருத்தம், வேற ஒண்ணும் இல்லை.
10 மணிக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வரதை வந்து ஒரு பிசாசு தடுக்கிறான். அந்த குட்டி பிசாசு எட்டி உதச்சி வெளியே போட பிச்சைக்காரன் நாயன்னு சொல்றதுக்குள்ள போயிடுவான். அந்த நாயை ஜெயிச்சுட்டு உன்னால இங்க 10 மணிக்கு வர முடியல. உன்னால புருஷன் போய் புள்ள போய் துபாயில மாட்டிக்கிட்டா, புருஷன் போய் பாஸ்போர்ட் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு துபாயில ஜெயில வச்சிருக்காரு, ஆண்டவரே காப்பாத்துக்குன்னு அப்ப பிச்சை எடுப்பேன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு. படிப்படியா நம்ம ஜெயிச்சு போனாதாங்க நம்ம பெரிய இடத்துல போய் ஜெயிக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறதுக்காக நான் சீக்கிரமா முடிச்சதுக்கு இன்னொரு காரணம், 12 நாள் விட மாட்டேன், 1 மணி நேரம் விட மாட்டேன். எனக்கு எப்போ முடிப்பேனோ அப்போ தான் முடிப்பேன். நான் என்ன செஞ்சேன், நேற்று முதல் நாள் பெட்ல 4:15 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபிக்கிறதுக்காக அப்படியே எந்திரிச்சேன். எந்திரிச்சு உட்காந்துட்டமா பேசுறது கொஞ்சம் தயவுசெய்து குறைங்க. நீங்க பேசலாம், தப்பு கிடையாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப நான் பேசினாலும் என் மூலியமா யார் பேசுவா? அவர் பேசுவாரு. நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க சேலையை பிடிச்சி ஒருத்தன் ஒரு வீட்டு இருந்தானா நீங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க? உங்க ஆவி, அதாவது நான் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன மூடிதான் கர்த்தர் வெளிப்படணும், என்ன மறைச்சுதான் கர்த்தர் பேசணும். நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, புரியுதுங்களா? என்ன எப்ப மூடுவார்னா, இந்த நைனை ஜகடா பொக்கடலாம் இருந்துச்சுன்னா நான் எப்படி நான் ஏன் புத்தில தான் இருக்கிறேன். இப்ப எனக்கு அந்த எரிச்சல், எனக்கு அந்த கோபம், எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கும்போது அவர் உள்ளுக்குள்ள வர முடியாது. இது அடங்கினா தான் அவர் உள்ளுக்குள்ள வந்து என் மூலியமா உங்களுக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் போடுவார். நீங்க இங்க அழுவா அங்க அழுவா, அங்க பேசிட்டு இருக்க இங்க பேசிட்டு இருக்கேன்னா கடைசியில் நான் தான் பேசுவேன், அவர் பேச மாட்டார். கொஞ்சம் பக்கத்துல பிள்ளைங்க பேசுச்சுன்னா கொஞ்சம் பேசாதம்மா உஷ் அப்படின்னு சொல்லி ஜாட காமிக்கணும். ஆனு வேடிக்கை பார்த்துட்டு என்ன செய்யும், அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு பேசலாம் போல இருக்குது. நம்மளும் 4:15 மணிக்கு இருக்கும், உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு உட்காந்து சோத்திரம் கூட போடல, துதி கூட இல்லை, ஹச்சு 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 ஹச்சுன்னு ஒரு 5 தும்மல் வந்துச்சு. எத்தனை தும்மல் வந்துச்சு. அப்ப நான் நினைக்கிறேன், பனிக்காலம் இல்லையா? என்னங்க பனிக்காலம் தானே ஐயா? புதுசா வந்திருக்கவங்களாம் பாருங்க, நமக்கு சம்மந்தப்படாம என்னமோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நாங்க முட்டாளும் இல்லை, இறைவனும் முட்டாள் அல்ல. இந்த இடத்த விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ எங்களுக்கு பித்து பிடிச்சி போகிறதுக்காக இல்லை. ஒரு உங்களுக்கு மந்திரிச்சு விடுனா புளிய மரத்துக்களை உட்காந்துக்கிட்டு, புரியுதுங்களா, இங்கே மந்திரிக்கப்படும் சொல்லி போர்டு போட்டுட்டு ஒரு கொட்டாயை போட்டுட்டு கூட நாங்கள் எண்ணெய் மந்திரிச்சு வந்த நிமிஷத்தில் வீட்டுக்கு அமைச்சிடலாம். உங்களை இங்கே உட்கார வச்சு பேசுகிறேன்னா நீங்கள் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கு பசியா இருக்குது, ஒரு துண்டு மீன் கொடுத்தா அவனுக்கு ஒருவேளை பசி தான் அடங்கும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா அது அவனுடைய வாழ்நாள் பசியை தீர்த்துரும். அது மாதிரி இப்போ அங்கே கூட்டம் முடிஞ்சுன்னா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, சரியா எப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்றோம், சாகர வரைக்கும் வியாதியே இல்லாம ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். கைத்தட்டுற அம்மாமார்கள்லாம் கத்துக்குவாங்க, வாழ்நாள் முழுக்க விடுதலையோடு வாழ்வது எப்படின்னு தான் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க ஜெயத்தோடு வாழணும். சும்மா வந்தோம் பாயத்தாச்சும் போனோன்ட்டு வந்தீங்கன்னா கதைக்காகாது. நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையின் ரகசியம் வாழ்க்கையை உண்டாக்கின இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கற்றுக் கொடுக்குறாரு, நீங்க கற்றுக்கொள்ளுங்க. சரி, அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு, அதை நான் வச்சுக்கோங்க. புது வருஷத்துக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் வரேன், அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் சப்ஜெக்டில் போயிட்டு இருக்கலாம். புது வருஷத்துக்கு இங்கே இருக்கிற ஒரு அம்மா 20 ரூபாயை போட்டு 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 20 ரூபாய் காணிக்க போட்டு 10 ரூபாய் மிச்சம் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அது என் கண்ணில் வர கத்தர் வர காட்டினார். நான் தலையால் அடிச்சுட்டு இருக்கிறேன். புது வருஷத்துக்கு ஒரு சிறப்பு காணிக்கை போடுங்க, ஒரு நாள் வருமானத்தையாவது இறைவனுக்கு நீங்கள் காணிக்கையாக செலுத்துங்க. நீ 1000 ரூபாய் அனாத பணம் வாங்குற அம்மாவா இருந்தா கூட அதை 30ஆல வகுத்தோம்னா கூட 30 ரூபா ஆச்சு, 33 ரூபா ஆச்சு, 35 ரூபா ஆச்சு. நீ அதையாவது நீ காணிக்கை போட்டுருக்கலாமே. நீ எதுக்கு 10 ரூபா போடுற? நீ என்ன வேணா சொல்லு, நான் என்ன வேணா கேட்கறதுக்கா? நீ ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. நீ
20 ரூபாயை போட்டு 10 ரூபாய்க்கு தராறு பண்ணிட்டு இருக்கிறேன் புது வருஷ அன்னைக்கு. அப்ப நாங்க என்ன பண்ண எந்த வார்த்தையும் நம்ம கேட்க போறது கிடையாது. கண்ணுக்கு ஜெபம் பண்ணியா, இடுப்புக்கு ஜெபம் பண்ணியா, மூட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கிற. கண்ணுக்கு ஜெபம் பண்ணு, இடுப்புக்கு ஜெபம் பண்ணுங்கிற. வலிச்சா பரவாயில்லையா? மூட்டு வலிச்சாலும் பரவாயில்லையா? டாக்டர் கிட்ட போய் 100 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லையா? ஆனா கத்தருக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு செய்யக்கூடாது. அந்த அம்மா சொல்றது அப்படி. அவருக்கு செய்யணும். நீ ஏன் 10 ரூபா போட்ட? புதுசா வரவங்க 10 பைசா போடுங்க, காசே போடாம போங்க, தப்பு கிடையாது. ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறது நீ. ஆண்டவரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜோதி சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய அரசாங்கம் இன்னைக்கு மிலிட்ரியில் வேலை செஞ்சவனும் செத்து போயிட்டானா ஒரு இராணுவத்தில். அதுக்கு பெரிய இதமாக வச்சு துக்கம் கொண்டாடி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தன் சாவும் தானே பேப்பரில் போட்டுட்டு இருக்கிற. 1000 பேர் சேர்த்தா டெய்லி யுத்தமாக இருந்தால் செத்தவனுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு இருப்பியா? உனக்கு என்ன வேலை? யுத்தத்துக்கு தானே போனேன். அங்கே சண்டை போனால் சாவ வேண்டி தானே. அதனால தானே உனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. எங்கேயாவது சண்டை வருதா வாழ்க்கையில்? வரல. சும்மா தின்னு புட்டு தண்டை சோறு தின்னு புட்டு நாட்டை காக்கிறேன்னு சொல்லி காப்பாற்றி விட்டு பணமாக போகுது. சரி போகட்டும், வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை. அதுக்கெல்லாம் சம்பளம் அரசாங்கம் தரணுமா தரக்கூடாதா? கவனிங்க, நான் முக்கியமானது சொல்கிறேன். தரணுமா தரக்கூடாதா? அரசாங்கம் எங்கேருந்து தரும்? பக்கத்து நாட்டில் கொள்ளையடிச்சா? பக்கத்து நாட்டில் கொள்ளையடிச்சா தரவனுக்கெல்லாம் சம்பளம்? வாத்தியான் உன் பிள்ளைய படிக்க சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலு, அவனை கவனிக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் சூப்பர்வைசரு, அவனுக்கு ஒரு ஏஇஓ, அவனுக்கு ஒரு சிஇஓ, அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்றுன்னு மேலே போட்டுட்டு இருக்குதே. நீ போனால் பில்லு கட்டுன்னு, கரண்ட்லாம் ஒழுங்காக வரணும்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆள் வச்சிருக்குதே. அப்போ கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் தரணுமா தரக்கூடாதா? தரணும் இல்லை. நமக்காக தானே வச்சிருக்குது. நீயும் காட்டு முன்னாடிமான்னு வாழ்ந்தா அவனுக்கு காட்டு முன்னாடி வாழ்ந்துட்டு போறான். எந்த வேலையும் வேணாம், எப்படியோ வாழ்ந்துட்டு போ, ஆடு மாடு மாதிரி. நம்ம நல்லதுக்கு தானே கவர்மெண்ட் எல்லாம் வச்சிருக்குது. அப்போ அவனுக்கு சம்பளம் தரணுமா தரக்கூடாதா? கவர்மெண்ட் எப்படி தரும்? அம்மா கரெக்டாக சொன்னாங்க, கத்தருக்கு சோத்துரும். நீ கொடுக்குற வரி காசு வச்சு தானே அவங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் போடுறாங்களா? வருமான வரி. யார் யார் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ ஒரு பங்கு செலுத்துங்கடாப்பா. அப்போ தான் கவர்மெண்ட்டை நடத்த முடியும். ஏழைங்க உபயோகப்படுத்துகிற பொருள்களுக்கு வரி கம்மி, பணக்காரன் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுக்கு வரி அதிகம். இப்படி தான் அரசாங்கம் போட்டு நிர்ணயிச்சு பிரித்து ஏழையை துன்பப்படுத்தக்கூடாது, பணக்காரங்கிட்ட இருந்து காசு கொடுங்களான்னா இப்படிலாம் ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இதே போல தான் திருச்சபையும் நடக்கிறது. ஹலோ, அப்போ திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா படக்கூடாதா? சந்திக்கப்படக்கூடாது. இடம் கொடுத்தா எனக்கு கொடுக்காரு எனக்கு உட்காந்துட்டு இருக்க கூடாது. நம்ம திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், எல்லா வேலையும் நம்ம செய்யணும். அப்போ அதனுடைய தேவைகள் எங்கேருந்து சந்திக்கப்படும்? ஒரு நாட்டினுடைய தேவை மக்கள் கட்டுற வரியின் மூலமாக தான் அவன் தூக்கி அவன் சம்பளத்தை கொடுக்க முடியும். கார் விடியாமல் கண்ணை மூடாமல் கேளுமா? கண்ணு மண்ண தூக்கம் தான் வரும். கொஞ்ச நேரம் தம் கட்டுவோமே. நம்ம பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை, குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்குன்னா அப்போ தூக்கம் வருமா? அப்படி தேம்பிட்டு சோத்துறங்க அப்போ தூங்காமல் கேட்கறோம். இப்போ கொஞ்சம் தூங்காமல் கேளு. அப்போ மக்கள் கொடுக்குற வரி நிமித்தமாக தான் அரசாங்கம் நடக்குது இல்லைங்களா? அப்போ அரசாங்கத்துக்கு வருமானம் தானே அவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதே போல் ஒரு திருச்சபை நடக்குது அப்படின்னா அந்த திருச்சபையினுடைய வரவு செலவுகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த செலவுகளை எப்படி அவன் மெயின்டைன் பண்ணணும்னா அவன் சபையிலேருந்து வருமானம் வந்தால் தான் அவன் செய்ய முடியும். என்ன புரிஞ்சுட்டிங்களா? திருச்சியிலேருந்து நான் கொப்பம்பட்டிக்கு போகிறேன். திருச்சியிலேருந்து வியாழக்கிழமை காலையில் பெரம்பலூர், சாயங்காலம் திருச்சியான். என் கதையை கேளுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் கொப்பம்பட்டியான், சனிக்கிழமை காலையில் துறையூர். இங்கே கொசுகளில் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்போ முசிறி டு கொப்பம்பட்டி, கொப்பம்பட்டி டு முசிறி, இல்லைனா திருச்சி டு கொப்பம்பட்டி, கொப்பம்பட்டி டு முசிறி. எனக்கு பஸ்ஸு காசு 60 ரூபா ஆகுது. துறையூர் மெயின் கேட்லேருந்து இங்கே 20 ரூபா, இங்கேருந்து கொப்பம்பட்டிக்கு 10 ரூபா, 30 60 ரூபா ஆகுது. அங்கே 50 ரூபா காணிக்க வந்து என்ன அர்த்தம்? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். நீ வெறும் கூடிய கூட நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். நான் அப்பயும் அம்மா கவனிங்க, நான் பணத்தை பற்றி பேசலாமா, உன் மனசாட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். உன் மனசாட்சி என் டாக்டர்கிட்ட போய் கத்தையே அவுத்த. இங்கே ஆண்டவன் சுகம் கொடுத்துட்டானா நீ எவ்வளோ அவுக்குற? 10 ரூபா அவுக்குற. அங்கே எவ்வளோ அவுத்த? கத்தையே அவுத்த. இங்கே ஆண்டவன் சுகம் கொடுத்தா எவ்வளோ அவுக்குற? 10 ரூபா அவுக்குற. அவருங்க நான் வேணான்னு சொல்லவில்லை. நீ மனசாட்சி உள்ள மனுஷனை முதல் சாமி அப்புறம் மாறும், முதல் மனுஷனா நம்ம மாற வேணாமா? சரி கிடக்கட்டாவே
சிறப்பு காணிக்கை செலுத்தாதவர்கள் செலுத்துங்க, உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன். நீங்க இங்க செலுத்தலைன்னா எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க என்ன இருக்கும்? அங்க இருட்டு இருக்கும். எங்க தெய்வத்தோட வார்த்தையை நிராகரிக்கப்படுகிறதோ அங்கே சாத்தானுடைய ஆளுகை அங்க இருக்கும். அவன் உன்னைய மாவாட்டுன்னு நினைச்சா மாவாட்டும், உனக்கு இடுப்பொலி கொடுக்கணும்னா இடுப்பொலி கொடுப்போம், மூட்டு வலி கொடுக்கணும்னா மூட்டு வலி கொடுப்போம். அவன் எதாவது ஆட்டிட்டு கிடப்பான். ஏன்னா நீ இடம் கொடுத்துட்டல. நீ இடம் கொடுக்கவன்னா அவன் தொட்டான வழியே நீ இடம் கொடுக்காம தொட முடியாது. இடம் கொடுத்தது நீ, அதை பார்த்துக்கோங்க. அதை ஒன்றா வச்சுக்கோங்க. 2013 நீங்கள் 2012 நீங்கள் எவ்வளவு காணிக்க போட்டீங்களோ அதை விட அதிகமாக செலுத்துங்க, அதிகமாக செலுத்துங்க. எதுக்காக செலுத்துங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 ரூபா ஒரு அம்மா சேர்த்து போடுறேன்னு பொருத்தனை பண்ணுது. 5 ரூபா. அப்போ வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு? 52 வாரம் வச்சுக்கலாம், சராசரி 50 வச்சுக்கலாம். 50 × 5 250 ரூபா. நீ ஒரு வருஷம் முழுக்க நீ தொடர்ந்து வந்தா 250 ரூபா நீ மிஞ்சி போச்சுன்னா நீ போடுவ. கர்த்தர் உனக்கு அதை 10 மடங்கா தருவாரா தரமாட்டாரா? 2 ரூபா நீ சேர்த்து போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 50 வாரத்துக்கு. சேர்த்து போடுங்கன்னு ஒரு வார்த்தை ஊழியக்காரர் சொன்னார்னா அதுக்கு நீங்க கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? கீழ்ப்படிங்க. புதுசாக வந்தவங்களாம் பயப்படாதீங்க. புதுசாக வந்தவங்க காசுலாம் எங்கிட்ட கேளுங்க, பஸ்ஸுக்கு நான் தரேன் வாங்கிட்டு போங்க. நான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் தான் தெய்வம், வேறு பிடுங்குறேன் நான் அப்படின்னு சொல்ற உத்தம விசுவாசிகளுக்காக நான் பேசுறேன். கடையில் போய் ஜாமான் வாங்குறீங்க, பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பொங்கல் அன்னைக்கு 1 முழம் மல்லிகைப்பூ எவ்வளோன்னு பேப்பரில் போட்டாங்க, கவனிச்சிங்களா? 100 ரூபா. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு. நீ 80 ரூபா சொல்லும்போது வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது, 90 ரூபா சொல்லும்போது வாங்க ஆள் இருக்குது. இவன் ஏற்றிக்கிட்டே இருக்கிறான், நீ வாங்கிட்டே இருக்கிற. அவன் 10 ரூபா 20 ரூபா சொல்லும்போது வேணான்னு திரும்பி போட்டான், அவன் ஏற்றுவானா? ஏற்ற மாட்டான். 20 ரூபானாலும் கொடுங்குற, 30 ரூபா வாங்குறான், அடுத்து கொடுங்குற, 40 ரூபானாலும் கொடுங்குற. அவன் பார்த்தான், வச்சுக்கிட்டான் 100 ரூபா. ஒரு மாசத்து காசு அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாளே வந்துருச்சு அவனுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்? பூ விலை 10 ரூபா ஏறிச்சுன்னா வாங்கிக்கிறியா? டீ விலை ஏறிச்சுன்னா கொடுக்குறியா? அரிசி வந்து இப்போ நேற்று வரைக்கும் 25 ரூபா, இன்னைக்கு 27 ரூபானா நீ வந்துருவியா? ஈரத்துணி வச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துருவியா? சேர்த்து கொடுக்குறல்ல. ஆண்டவருக்கு காணிக்க சேர்த்து கொடுனா மண்டையில ஏறுதா உங்களுக்கு? மண்டையில ஏறுதா? முதலாவது மண்டையில ஏற்றிக்கோங்க. ஆமா, அவர் சொன்னதை கேளுங்கம்மா. அப்பதான் நீங்க நைட்டு 12 மணிக்கு மூச்சு மூட்டிட்டு இருக்கும்போது அவர் வருவார் உதவி செய்யறதுக்கு. அவங்க சொல்றத ஆண்டவர் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. காது கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கிறேன்னு பாருங்க. ஏதோ 10 ரூபாய் மிச்சப்படுத்திட்டு நினைக்காதீங்க. 1000 ரூபாய் தோக்கடிக்கிறதுக்காக பிசாசு உன்னை 10 ரூபாய் மிச்சப்படுத்த சொல்றான். உன்னை 1000 ரூபாய் செலவு வைக்கிறதுக்காக அவன் 10 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வை, பொடி மிச்சம் அப்படிங்கிறான். நீ 10 ரூபாய் மிச்சம் போடுற, பிடிக்கிற. சரி, புது வருஷத்தினுடைய தீர்க்க தரிசன செய்தியில இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், நான் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, தடைகளை நீக்கு, கயிறுகளை நீட்டு, உன் அஸ்திபாரங்கள் உறுதி, உன் அஸ்திபாரங்கள் உறுதி, உன் அஸ்திபாரங்கள் உறுதியாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தடை செய்யாதே. எல்லாரும் சொல்லுங்க, தடை செய்யாதே. பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க வேகமா ஒரு யோபுல 42:2 பாருங்க. ஒருத்தவங்க மாத்திரம் வாசிங்க, மற்றவங்க எடுங்க. வேகமா எடுக்கிறது தெரிஞ்சவங்க வாசிக்கிறேன்னு முடிவு பண்ணுவாங்க. யோபு 42:2. தேவரீர் சகல ஒருத்தர் வாசிச்ச பிறகு மத்தவங்க மூடிடுங்க. அதான் ஒழுங்கு. இது எனக்கு தெரிஞ்சது. அப்படியே வேத பண்டிதர் மாதிரி புரட்டிட்டு இருக்க கூடாது. கவனிங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க. வீட்டில் போய் படிக்க மரியாதை இருந்துச்சுன்னா, நீங்க உண்மையானலாம் இருந்தீங்கன்னா குறிச்சு வச்சுட்டு வீட்டில் போய் படிங்க. சும்மா நோட்ஸ், அதுவும் வீட்டில் போய் படிக்கலையா, பேனாவை மூடி வச்சுட்டு கேளு. சும்மா ஏமாத்திட்டு இருக்கிற, எதுக்கு நோட்ஸ் எடுக்கிற? நல்லா இருந்தா வீட்டில் போய் பார்க்க கூடாதா? என்ன சொன்னாங்கன்னு போய் வீட்டில் போய் பார்த்து மனசுல போய் ஏற்றக்கூடாதா? புரியுறது வேற, மனப்பாடம் பண்றது வேற, மனதில் பதிகிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுறது வேறங்க. நான் போய் காலேஜில் போய் நான் எம்எஸ்சி வரைக்கும் இந்த தப்பு பண்ணேன். கணக்கு பார்ப்பேன், கணக்கு அப்படியே அட்டகாசமா புரியும். ஒரு தடவை 2 தடவை பார்ப்பேன், நல்லா அழகா புரிஞ்சிருச்சு. இப்ப மூடி வச்சு எழுதுனா வரமாட்டேங்குது. ஐயோ, மூடி வச்சானே செய்யல, வரல, இடிக்குது. நேற்று பஸ்ஸில் உட்காந்து விழிகள் இருந்தும் வழி மாறி செல்லும் அப்படின்னு சொல்லும்போது
அதுக்கு அடுத்த வார்த்தை எனக்கு வரல. எனக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்து பார்த்தா தான் வழி நடத்தி செல்கிறீரமுடன் நிழலாய் நீர் வருகிறே. அர்த்தம் புரியுது சார், அர்த்தம் புரியுறது வேற, நான் சொல்றது புரியுதுங்களா? மனப்பாடம் பண்றது வேற, மனதில் பதியறது வேற. இப்போ ஒரு லெட்டர் வாசிக்கிறேன், ஒரு பக்கம் வாசிக்கிறேன், எல்லாத்துக்கும் புரியுமா புரியாதா? அது ஒப்பிப்பீங்களா? அதுபோல புரியுறது வேற, இங்க பிரசங்கம் பண்ணும்போது புரியுறது வேற, உங்க மனதில் போய் பதிய வைக்கிறது வேற. மனதில் போய் பதிய வைக்கிறது வேற. அதனால எழுதுனீங்கன்னா வீட்டில் போய் பாருங்க, இல்லை எழுதாதீங்க. ஏன் கத்தருக்கு போய் கோபத்தை மூட்டிக்கிட்டு அவரை யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? யாரை ஏமாத்துறதுக்காக பேனா எடுத்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க? நோட்ஸ் எடுத்தா வீட்டில் போய் பாருங்க, மற்றபடி கேளுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, அவ்வளவுதான் என்பது. இப்ப சொல்லுங்க, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ரைட், முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது கவனிங்க. தம்பி என்னப்பா பேசக்கூடாதுயா? பேச கவனிங்க, முக்கியமான காரியம் சொல்றேன், கவனிங்க. இப்ப நான் கடவுள் அப்படி வச்சுக்கலாம். நான் கடவுள். என்ன ரவி ஜெயிச்சிட்டாருன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? நான் கடவுளுங்க, என்னை ரவி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பேசுங்கம்மா. கடவுள் தோத்துட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் பேசுற மாதிரி ஜோதியம்மா பேசலாமாமா? கடவுள், நான் கடவுள், அவருக்கு எனக்கு சண்டை, அவர் என்னை ஜெயிச்சிட்டாரு. இப்ப என்ன அர்த்தம்? நான் உங்களை பத்தியே பேசல, மனுஷனை பத்தியே பேசல, இப்ப நான் இறைவனை பத்தி பேசுறேன். என்ன சார் அர்த்தம்? சார் என்ன சார், நான் கடவுளை பத்தி பேசுறேன், நீங்க மனுஷனை பத்தி பேசுறீங்க சார். கவனிங்க. சரி, அதாவது சாமி எல்லாரும் கும்பிடுறீங்க, முதல் சாமி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வந்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கடவுள்னா என்னன்னு தெரியாம கடவுளையே கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. சாமி கும்பிட்றேன்னு அன்பு சொல்லி பேசிச்சா? பேசி முடிச்சாச்சா? முசிறி டிக்கெட்டு 3 முப்பெருந்தேவிகள் மாதிரி இங்கே உட்காந்துட்டீங்க. அப்புறம் பேச்சு வேற, டிஸ்கஸ் வேற, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கேள்வி கேட்டால் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கடவுள், அவர் என்னை ஜெயிச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்னா நான் கடவுள் இல்லைன்னு அர்த்தம். கடவுளை எப்படியா ஜெயிக்க முடியும்? கடவுளை ஒருத்தன் ஜெயிச்சுன்னா அவன் கடவுளா போயிடுவான். ஐயா என்ன சார் எதோ பேசுறீங்க சார், நான் பாயிண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க சார். என் கைய நான் ஒரு சண்டை போடுறோம், நான் கடவுள் அப்படிங்கிறேன். என்னை அவர் ஜெயிச்சுட்டான்னா என்னங்க அர்த்தம்? என்னை விட ஒரு வல்லம தாசி தாங்க அர்த்தம், என்னை விட ஒரு சக்தி தாசினி அர்த்தங்க. அப்ப கடவுளோட ஒருத்தன் சக்தி தாசினா அவனை கும்பிட்டுட்டு போறான் சார். கடவுளை எப்படி சார் ஒருத்தன் ஜெயிக்க முடியும்? கடவுளுக்கு இலக்கணம் தெரிஞ்சுக்கோங்க சார். யார் ஒருவனை வெல்ல முடியாதோ, யார் ஒருவனை அடக்க முடியாதோ, யார் ஒருவன் மேலான இடத்துல இருக்கிறானோ அவன் ஒருவன் தான் இறைவனாக இருக்கிறான். நல்ல கை தட்டுங்க. இறைவனை முதலாவது தெரிஞ்சுக்கோ. இறைவன் செய்ய நினைச்சதை ஒருத்தன் தடை பண்ணிட்டானா அவனா இறைவனாக போயிடுவான் சார். இறைவன் என்ன செய்ய நினைக்கிறானோ அதை செஞ்சிருவான். இறைவனுடைய கையை மடக்கிறதுக்கு, அவர் திட்டத்தை மாத்துறதுக்கு உலகத்துல எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. நல்ல கை தட்டு. ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டானா உலகத்துல 14 உலகம் வந்தாலும் அதை தடுப்பதற்கு உலகத்துல யாருக்கு வல்லமை இல்லை சார். அவன் தான் சார் இறைவன். ஜெயிக்க முடியாதவன், தோற்கடிக்கப்பட முடியாதவன் எவனோ அவனே இறைவனாக இருக்கிறான். அவன் தான் இறைவன். அப்ப ஆண்டவன் செய்ய நினைச்சது தடைப்படுமா?
தடைப்படுமா? இந்த உலகத்துல யாராவது ஆண்டவருடைய கையை நீட்டின கையை நான் மடக்கிறேன்னு சொல்லிட்டு எவனாவது மடக்க முடியுமா? அவர் போட்ட திட்டத்தை எவனாவது குழப்ப முடியுமா? குழப்ப முடியாது, ஜெயிக்க முடியாது சார். அவன் தான் சார் இறைவன். இப்போ ஒரு கெட்ட செய்தி சொல்றோம் சார். ஆண்டவரை தடுக்க ஒருத்தங்களால முடியும். அது யாரு? அன்பு சொல்லி சொல்லு. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிரேமா சிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நீ சொல்லுன்னு சொன்னேன். அப்பேற்பட்ட மகா பெரிய தேவனை இந்த உலகத்துல ஒருத்தன் மடக்க முடியும், அல்லது அவர் அடக்க முடியும், அவர் திட்டத்தை தடுக்க முடியும்னு சொன்னா ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது பிசாசு அல்ல, அது உங்க ஆயா அல்ல, உங்க அப்பன் கிடையாது. உனக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். நீ நினைச்சா நீ வேண்டான்னு சொல்லலாம். அதனால தேவன் சொன்னாரு, 2013 வளங்கொண்டு இடங்கொண்டு நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். இதை எந்த பிசாசாலும் தடை செய்ய முடியாது. ஏனெனில் நான் இறைவனாக இருக்கிறேன். ஆனா என் மகளே, என் மகனே, நீ என்ன தடை செஞ்சிடாத. நீ என்ன தடுத்தா நான் மேலே வர முடியாது. நீ என்ன தடுக்காத, நீ என்ன தடுக்காத, தடை செய்யாதே. அம்மா, இந்த ஆண்டிலே நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் ஒரே ஒரு காரணம் நீ கொட்டேலத்துல போட்டு வச்சுக்கோ, நான் தேவனை தடை செய்திருக்கிறேன். உன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய உலகத்துல இனிமே ஒருத்தன் பிறக்கவும் முடியாது, பிறக்க போறதும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது. உன் வெற்றிக்கு தடை உலகத்துல யாருமே கிடையாது சார். உன் வெற்றிக்கு தடை நீ ஒருவனாக மட்டும்தான் உலகத்தில் இருக்க முடியும். எப்படி சார் தடுக்கிற? எப்படி தடுக்கிற? சென்னைக்கு போய் திருவிருந்து கொடுக்குறேன். கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இந்த 10 ரூபா கதையை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய கதைக்கு போறேன். சென்னைக்கு போய் திருவிருந்து கொடுக்குறேன். எங்க அண்ணன் பொண்ணு சென்னையில இருந்து திருச்சி முசிறிக்கு வந்து மாசம் மாசம் திருவிருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா வரணும்னா ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு அந்த அம்மா வந்துட்டு போகும். கூடிய நாயை கூட்டிட்டு வரணும், முடிஞ்ச அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும். பஸ் ட்ரெயின் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா கேபிஎன் கிளப் டிக்கெட் புக் பண்ணணும். இந்த தடவை பொங்கலுக்கு ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த பிளாட்ஃபார்ம் உட்காந்துட்டு இருக்காது. 1A பிளாட்ஃபார்ம் வருது. இந்த அம்மா பிறந்து வளர்ந்தது சேலத்துல. ட்ரெயின் 1A வருது. இந்த அம்மா 1ல உட்காந்துட்டு இருக்குது. ட்ரெயின் வந்துட்டு போயிடுச்சு, ரிசர்வ் பண்ண ட்ரெயின். திருவிருந்துக்கு முதல் நாள், நான் எனக்கு அடுத்த நாள் திருவிருந்து. அந்த அம்மா அப்போதாங்க நைட்டு இந்த அம்மா இங்கே கிளம்பும்போது நான் குளித்தல ஏறேன் ட்ரெயின். இந்த அம்மா ட்ரெயினை மிஸ் பண்ணிருச்சு. நான் நடுத்தல போய் உட்காந்துட்டு இருக்குமான்னு கேட்டேன். நான் கட்டாயம் வந்தாரன் சித்தப்பான்னு சொல்லிட்டு நேராக பெட்டி முட்டில் தூக்கிக்கிட்டு கேபிஎன்ல போய் கேட்டா 2000 ரூபா சொல்லி 1500 ரூபா டிக்கெட் கேட்டுருக்கிறான். 300 ரூபா 400 ரூபா டிக்கெட்டுக்கு 1000. அதனால தான் பேப்பர்லாம் போட்டு ஃபைன் போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. 1500 ரூபா கொடுத்து சென்னை வந்து சேர்ந்துச்சு திருவிருந்துக்காக. எல்லாம் கவனிங்க. அங்க ஒரு 4-5 பேர் திருவிருந்துக்கு வராங்க. சரி, சந்தோஷம். இப்ப நான் திருவிருந்துக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன், நீ அலையாதம்மா, நான் வேணா வரேன். ஏன் பாவம் பஸ்ல போய் செத்துட்டு கிடக்குற, நீ வந்தா ஒருத்தி, நான் இங்க வந்தா ஒரு 4-5 பேர் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, சரி சித்தப்பா அப்படின்னு. இப்ப நான் போனா எனக்கு பஸ்ஸுக்கு யார் காசு தரணும் அது சொல்லுங்க பார்க்கலாம். யார் தரணும்? உங்க பொண்ணு தர வேணாம். ஏன்னா உங்க பொண்ணு ஓசில வந்துட்டு போறாங்க, போகட்டும். இருமா, விளையாட்டுக்கு சொல்றேன், விடுமா. நான் முக்கியமா அங்க இங்க வாசம் அம்மா, உங்க பொண்ணு வராட்டினா கம்முன்னு தூங்கும். ஆனா எங்க அண்ணன் பொண்ணு சும்மா இருக்காது. திருவிருந்துனா வந்துடும். டெல்லியில இருந்தா கூட வந்துடும், பாம்பேல இருந்தா கூட வந்துடும். அப்ப நீ வந்துட்டு இருக்கிற, அப்ப எவ்வளவு காணிக்க தரணும் எனக்கு அப்படின்னா, நான் பஸ்ஸில் நான் ட்ரெயினில் வந்துட்டு போனால் எனக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்து கொடு. மிஞ்சி போச்சுன்னா 175 ரூபா, 175 ரூபா. குளித்தல் இருந்து 350 ரூபா. நான் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் 250 ரூபா, 250 ரூபா, 500 ரூபா. எனக்கு நீ குறைஞ்சபட்சம் எவ்வளோ தரலாம்? நீ 500 ரூபா காணிக்க தரலாம். நீ வந்துட்டு போனால் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன். 1000 ரூபா இல்லைன்னா நான் வீட்டு விட்டு வெளியே கூட வர முடியாது. அப்போ நீ கடவுளுக்கு எவ்வளோ தரலாம்? நீ எவ்வளோ தரலாம்? 500 ரூபா 1000 ரூபா தரலாம் இல்லைங்களா? எனக்கு 500 ரூபா காணி கொடுத்துச்சு. 2 மாசமா 500 ரூபா கொடுத்துச்சு. இப்ப நான் சொன்னேன், நீ கொடுக்குற 500 ரூபால தெய்வீகம் எனக்கு குறைவா இருக்கு. எனக்கு நீ 500 ரூபா கொடுக்க கூடாது. நீ சேலத்துக்கு வரும்போது, சேலத்துலேருந்து சென்னைக்கு வரும்போது எவ்வளோ கொடுத்த? 1500 ரூபா கொடுத்த. நீ வரதா இருந்தால் இதில் வருவ, கேபிஎன்ல வருவ. எவ்வளோ டிக்கெட்டு? 500, 1000 ரூபா. நீ கடவுளுக்கு எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்டேன். 500 ரூபா கொடுத்தேன்னு. இது நியாயமானு கேட்டேன். சின்ன பொண்ணு தான், அது சம்பாதிக்கல. இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? நியாயம். அந்த நியாயத்தை நான் சொல்லி கொடுத்தேன்.
இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தடை செய்யறது யாரு அப்படின்னா, இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் திட்டம் போட்டுட்டான். அவன் திட்டத்தை மடங்கடிக்கிறதுக்குலாம் எந்த கொம்பாதி கொம்பனும் பிறக்க முடியாது. உன்னை ஜெயிச்சே காட்டணுன்னு ஆண்டவன் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கிறீங்க இட்லி சுட்டு திங்கிறதுக்காக கடவுள் கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னு. இல்லப்பா, உன்னை நம்பர் ஒன்னாய் மாற்றுவதற்காக கர்த்தர் இந்த நாளை கூட்டி தருகிறார். உன்னை பெரிய ஆளாய் மாத்துறதுக்காக இறைவன் கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறான் இந்த நாளை. நீ புரியறதுக்காக சொல்ல வரேன், எங்க நம்ம தடை செய்கிறோம். இன்னொன்னு புரியறதுக்காக சொல்றேன், கவனிங்க. முசில்ல ஒரு விசுவாசியோட வீட்டுக்காரருக்கு தண்ணி போட்டுட்டு இருந்தாரு. என்னங்கன்னு கேட்டா, என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, என்னால வேதனை தாங்க முடியலைங்க. பொண்டாட்டி டார்ச்சர்னால இந்த ஐயா என்ன செய்யறாராம், அப்புறம் திரும்பி ஐயா தண்ணி போறான், நான் தான் சரி பண்ணிட்டேன் ஐயான்னா, குழந்தை இல்லை ஐயா எனக்கு, அதனால தண்ணி போட்டா புள்ளைய பத்துருவானா? டாக்டர் சொல்லிட்டான் சிகரெட் குடிச்சா தண்ணி போட்டா புள்ளையே பார்க்க முடியாதுட்டான். நீ ஏன் தண்ணி போடுற? அழுகிற தாரத்தாரையா அழுகிற, என்கிட்ட புருஷனும் பொண்டாட்டியும் குழந்தை இல்லையேன்னு சொல்லி தாரத்தாரையா அழுகுறாங்க என்கிட்ட குடிக்காத, குடிக்காம இருக்கணுமா கூடாதா? இப்போ 5000 ரூபாய் வேலை கிடைச்சிக்கிச்சு, வாத்தியார் வேலை. எத்தனை ரூபா வேலை? 5 லட்ச ரூபா வேலையா? 5000 ரூபாய் வேலை. கர்த்தருக்கு சோத்திரம். சரி, 5000 ரூபாய் வேலை கிடைச்சுன்னா இப்ப புள்ளையும்